Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டியாலா பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ஸ்டெப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும் அதுக்கான கால்குலேஷன் முதற்கொண்டு நீட்டா சொல்லி கொடுப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால என்ன மாடல்லையும் பட்டியாலா பேண்ட் ஸ்டிச் பண்ணலாம். அதாவது நிறைய மாடல்ஸ் இருக்கு. நைஃப் ப்ளீட் வச்சிருக்கு, இன்வெர்ட்டட் ப்ளீட் வச்சிருக்கு, பாக்ஸ் ப்ளீட் வச்சிருக்கு. நம்ம கிளாसेस எல்லாமே எல்லா ப்ளீட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறதுனால இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுனால நீங்களே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் ஏற்கனவே நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் தான். சீட் ரவுண்டு டு நம்ம சீட் மெஷர்மெண்ட்டில் இருந்து ஆங்கிள் வரைக்கும் லென்த் எடுத்துக்கோங்க. எனக்கு 31 இன்ச் 31 மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு லென்த் தேவையோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீட் டு ஆங்கிள். நிறைய பேர் வேஸ்ட்டு டு ஆங்கிள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சீட் டு ஆங்கிள் லென்த் எடுத்துக்கோங்க. சீட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம பாடியில் ரொம்ப அகலமான ஏரியா வேஸ்ட்டை விட சீட் ரவுண்ட் நல்லா அகலமாக இருக்கும். அந்த ஏரியாவில் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. 40 இன்ச். 40/4. எதுக்காகனா 4 ஃபோல்டிங் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால 10 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் ஆர் 2 இன்ச் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. நான் 11 இன்ச் எடுத்திருக்கிறேன் ப்ளஸ் ப்ளீட்ஸ். இந்த ப்ளீட்ஸ் அந்த மெஷர்மெண்ட் எப்படிங்கிறத நான் வரும்போது சொல்கிறேன் கட் பண்ணும்போது. அதுக்கடுத்தால க்ராச் நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு எடுத்த அதே க்ராச் தான். க்ராச்சோட லென்த் 8 இன்ச், க்ராச்சோட வித்து 2.5 இன்ச். பெரியவங்களுக்கு இந்த 8 இன்ச் கரெக்டாக இருக்கும். க்ராச்சோட லென்த்து வித்து 2.5 இன்ச். சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தால் 1 இயர் 2 இயர்னால் லென்த்தே ஒரு 2 இன்ச் போதும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க 10 இயர்ஸ் ஓல்ட்னால் 5, 6 அந்த மாதிரி வைங்க. நல்லா ஹைட்டானவங்களாக இருந்தாங்கன்னா வேணால் க்ராச் லென்த்தை 8 வச்சுக்கலாம். அடுத்தது கிளாத்து எவ்வளோ தேவை. பட்டியாலா பேண்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வேணாலும் வைக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் தேவையோ அதை பொறுத்து கிளாத் வைக்கலாம். நான் இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது 3.2 மீட்டர், அதாவது 3 மீட்டர் 20 பாயிண்ட் இருக்கிற கிளாத். அந்த கிளாத்தில் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். அதனால் அதே கிளாத்தை உங்களுக்கு அதே அளவு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு அளவு மிஸ் ஆகிட்டு ஆங்கிள் ரவுண்டு அடிக்கால் சுற்றளவு. அது ஏற்கனவே கேதரிங் பேண்ட்டில் நம்ம எடுத்த அதே 6 இன்ச் தான். இதை கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் கீழே ஒரு 2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுக்கோங்க. அதுலேருந்து 31 இன்ச் லென்த்தை மார்க் பண்ணி ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆங்கிள் விட்டு 6 இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மேலே ஒரு லைன் போட்டோம் இல்லையா 31 இன்ச்சில், அந்த லைன் எவ்வளோ நீளம் இருக்குது 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் அப்படின்னு பாருங்கள். எனக்கு 28 இன்ச் 28 இன்ச் இருக்குது. அதில் ஒரு 2.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இன்ச்சே மைனஸ் பண்ணிக்கோங்க. க்ராச் நம்மளுக்கு 2.5 வைக்கணும். ஒரு அரை இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக வைக்கணும் இல்லையா, ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்கோ 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்து அதுலேருந்து ஒரு 3 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி அந்த டாட்டில் இருந்து ஒரு 8 இன்ச் க்ராச்சோட லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு 8.5, 9 வரைக்கும் வைக்கலாம். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் அடல்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த 8 இன்ச் கரெக்டாக இருக்கும். அந்த 8 இன்ச்லேருந்து இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க க்ராச்சுக்காக. க்ராச்சோட வித்து எல் ஷேப் நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் க்ராச் வளைவு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் கார்னர்லேருந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியாலா பேண்ட்டுக்கும் கேதரிங் பேண்ட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் தான். அதாவது பெல்ட்டு, க்ராச்சு, அதுக்கப்புறம் அடிக்கால் சுற்றளவு, ஆங்கிள் ரவுண்டு எல்லாமே சேம் தான். ஒரே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் அந்த அளவுகளெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியராக இருக்கும்.
இப்போ கிராச் பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ரவுண்டு நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ரஃப்பாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி வி ஷேப்பில் விட்டுக்கோங்க. இப்போது ரஃப்பாக நம்ம ட்ரா பண்ண கிராச் பாயிண்ட் டு ஆங்கிள் ரவுண்டு அந்த லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக டேப்பை 2 டாட்டுக்கு இடையிலையும் அந்த லைனில் வச்சுட்டு கரெக்டாக டேப்பை பாதியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் கிடச்சிரும். மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இந்த வளைவு கொஞ்சம் டாட்டட் லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக வரைங்க. நான் போட்டிருக்கிறது சரியாக போடலை, ஏறி இறங்கி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி போடக்கூடாது, கரெக்டாக போடுங்க. இதுக்கப்புறமா கரெக்டாக சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணால் போதும். மேலேயும் கீழே சீம் அலவன்ஸ் விட்டுட்டோம். கிராச் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கிராச் பாயிண்ட் டு ஆங்கிள் லென்த்து, ஆங்கிள் ரவுண்டு அந்த ஏரியாவில் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா பெல்ட் பீஸ் கட் பண்ணலாம். பெல்ட் பீஸ் வேஸ்ட் பெல்ட்டு கட் பண்ணுறதுக்காக கேதரிங் பேண்டில் நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அதே தான் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா, நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிட்டு எக்ஸஸாக ஒரு 2 இன்ச் ஆர் 3 இன்ச் ஆட் பண்ணிக்குவோம். அப்படின்னா 40 இன்ச் நம்மளுக்கு வந்துச்சு வேஸ்ட் ரவுண்ட். டிவைடட் பை 2 அப்படின்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச் கூடால ஒரு 2 இன்ச் 12 இன்ச் நம்ம வேஸ்ட் ரவுண்டு 4 பீஸாக இருக்கிறதுனால 12 இன்ச் இருந்தால் போதும். ஃபஸ்ட் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் கிளாத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஃபோல்டட் எட்ஜில் கிடைக்கும். ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். பட்டியாலா பேண்ட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கேதரிங் பேண்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. அந்த ஃபோல்டட் எட்ஜாக இருக்கிற அந்த பீஸை லைட்டாக ஒரு 1/2 இன்ச் உள்பக்கம் வச்சுக்கோங்க. எதுக்காக வைக்கிறோன்னா ஓப்பன் எட்ஜில் இருக்கிற 2 பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டட் எட்ஜிலேருந்து கரெக்டாக 12 இன்ச் நம்மளோட வேஸ்ட் பெல்ட்டுக்கு 12 இன்ச் தேவை இல்லையா, 12 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டு 8 இன்ச், இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக 8 இன்ச் தான். கிராச் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுதான் இந்த வேஸ்ட் பெல்ட்டும் வைக்கணும். 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ் 12 இன்ச்சும் விட்த் வைஸ் 8 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக மேக் பண்ணிக்கோங்க. இதில் 2 பீஸ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பீஸ் ஃபஸ்ட்டே ஜாயிண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஃபோல்டட் எட்ஜ் இருக்கனால. திரும்ப எக்ஸஸாக நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட வேண்டியது இருக்கும். விட்த் வைஸில் ஒரு 1/2 இன்ச் போதும். சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் விடுங்க. லென்த் வைஸ் நம்ம அளந்திருக்கையில் ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக் அல்லது நாடா போடுறதுக்காக ஒரு பெல்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. 2-2.5 வரைக்கும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது இப்படியா ஒரு நாச் கட் பண்ணிக்கோங்க. இது எந்த பிளேஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ரவுண்டு கீழே மார்க் பண்ணோம் இல்லையா 6 இன்ச், அந்த லைன்லேருந்து மேலே 31 இன்ச் டோட்டல் லென்த் நம்மளுக்கு தேவையான இடத்துல ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபோல்டிங் எட்ஜில் இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. அந்த நாச் நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த நாச் போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெல்ட் பீஸ் நம்மளுக்கு 3 பீஸாக இருக்கும். ஒன்று ஃபோல்டட் எட்ஜில் உள்ளது ஒரே பீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 2னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஜாயின் பண்ணி மேலே ஒரு அமுக்கு தையல், அதாவது படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பெல்ட் பீஸ் 2 இருக்கும். அது மாதிரி கால் பீஸ், வலது காலுக்கு 1 இடது காலுக்கு 1 2 பீஸ் இருக்கும். 2லேயுமே இந்த மாதிரி சென்டர் நாச் போட்டு எடுத்து வச்சுருப்பீங்க. நம்மளுக்கு சென்டரில் கரெக்டாக பாக்ஸ் ப்ளீட் ஆர் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் கரெக்டாக வரணும் இல்லையா, அதுக்காக தான் சென்டரில் இந்த மாதிரி நாச் போடுறோம். இப்போ பாக்ஸ் ப்ளீட் நம்ம வைக்க போகிறோம் பட்டியாலா பேண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு இன்ச்சு பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறீங்கன்னா அந்த நாச்சுக்கு வலது பக்கம் ஒரு 1/2 இன்ச், இடது பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெட் பின் போட்டு அப்படியே வச்சுருங்க.
இனி அடுத்தால வர்ற ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும் அதை நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த சைடு இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக பாக்ஸ் ப்ளீட்டில் லெஃப்ட் சைடு ஒரு அரை இன்ச், ரைட் சைடு ஒரு அரை இன்ச் வச்சிங்க இல்லையா? ஸோ எல்லா ப்ளீட்ஸும் இந்த மாதிரி அரை இன்ச் வர்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் பாக்ஸ் ப்ளீட்டில் 1.5 இன்ச் பாக்ஸ் ப்ளீட்டாக முக்கால், ஒரு சைடு முக்கால், இன்னொரு சைடு முக்கால் இன்ச் வச்சிங்கன்னா திரும்ப வர்ற எல்லா ப்ளீட்ஸுமே முக்கால் இன்ச்சில் வரணும். மேலே இருக்க பெல்ட் பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதில் வச்சு அளந்து பாருங்கள். கரெக்டான அளவு வர்றது வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு பார்த்து இருக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பெல்ட்டு கூடால வச்சு பாருங்கள். சேம் அளவாக இருக்கணும். இந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். நான் அதை கிளாத்தில் உங்களுக்கு எப்படி பண்ணேங்கிறத காட்டுறேன். என்கிட்ட ஏற்கனவே இப்படி பாக்ஸ் ப்ளீட்டரில் ஒரு பட்டியாலா பேண்ட் இருக்கிறதுனால இந்த டைம் நான் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டில் தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் ஆர் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் உங்கள்கிட்ட டோட்டலாக 4 பீசஸ் இருக்கும். அதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது காலுக்கான ஒரு பீஸ். அதோட சென்டர் நாச்சு இருக்கிற இடத்துல ஒரு ப்ளீட் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொரு ப்ளீட்டும் 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்து வச்சுட்டேன். இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டை விட பாக்ஸ் ப்ளீட் தான் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்ப செகண்ட் ப்ளீட்டும் அதே அளவில் எடுத்து வச்சுட்டேன். தேர்டு ப்ளீட் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு கிளாத் கம்மியாக இருக்குது. இப்போது நான் 3.20 மீட்டரில் நான் கிளாத் எடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு 3 மீட்டரில் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி எண்ணிக்கையில் ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படி விரும்புனீங்கன்னா ப்ளீட்ஸ்க்கு இடையில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்பக்கமாக மடித்து வைக்கிற ப்ளீட்ஸ் உள்பக்கமாக கொஞ்சம் கம்மியாக மடித்து வைங்க. நான் ஈக்குவல் சைஸில் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. வெளிப்பக்கம் கரெக்டான அளவாக கொண்டு வருவாங்க 1 இன்ச், உள்பக்கமாக லைட்டாக அரை இன்ச், 1/4 இன்ச் மடித்து வச்சு கூட ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இப்போது நான் 5 ப்ளீட் வைக்கிறேன். இதுதான் 5வது ப்ளீட்டு. 5 ப்ளீட் வச்சுட்டு பெல்ட்டு பீஸ் கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது பெல்ட் பீஸை விட 1/4 பீஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு 5 ப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா. அதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு ப்ளீட்டை கம்மி பண்ணினேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு மேலே பெல்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கரெக்டாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் ரெண்டோட சென்டர் நாச்சும் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துன்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. பெல்ட்டை விட காலில் வர்ற பீஸ், கீழே வர்ற பீஸ் நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ப்ளீட்டை நான் விட்டேன். 5வது ப்ளீட்டை எடுத்து விட்டேன். 5வது ப்ளீட்டை எடுத்து வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா 1/4 பீஸ் கீழே வர்ற பீஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுக்காக என்ன பண்ணேன்னா 4வது ப்ளீட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எல்லா ப்ளீட்டையும் உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா எல்லா ப்ளீட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் 4வது ப்ளீட்டில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணேன்னா எனக்கு சரியாயிரும். ஸோ 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி பின் போட்டுக்கிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகுது. பெல்ட்டு பீஸும் கீழே இருக்கிற பீஸும் கரெக்டான அளவில் இருக்குது. வீடியோவில் கவர் ஆகலை. அடுத்த சைடு எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டுங்கிறதுனால இந்த மாதிரி தான் எடுக்கணும். சென்டரில் இன்வெர்ட்டட் டைப் வரணும் இல்லையா. ஒரு சைடு நம்ம 4 ப்ளீட் வச்சுட்டு இன்னொரு சைடும் அதே 4 ப்ளீட்ஸ் தான் வைக்கணும். சென்டரில் இந்த மாதிரி இன்வெர்ட்டட் வர்ற மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் ஒவ்வொரு பின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சிட்டோம். இன்னும் 3 ப்ளீட்ஸ் வைக்கணும். ஈக்குவல் சைஸில் வச்சோன்னா கரெக்டாக தான் இருக்கும். இது செகண்ட் ப்ளீட்டு. இந்த கிளாத்லேயே நான் கட்டிங் வீடியோ கொடுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணேன். ஆனால் அந்த கிளாத்தில் நான் வரைகிற ட்ராயிங்கெல்லாம் உங்களுக்கு இன்விசிபிளாக இருந்துச்சு, விசிபிளாக இல்லை. அதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியலை. ஸோ
காட்டன் கிளாத்தில், அதாவது என்கிட்ட இந்த லைனிங் கிளாத்தில் கட்டிங்கை திரும்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது 3 ப்ளீட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ப்ளீட் வைக்கணும். இப்போ காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு காட்டினேன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். இதில் ஃப்ளார் பிரிண்ட் இருக்கிறது, அதுக்கப்புறமா ஒயிட் கலர் கிளாத்துங்கிறதுனால இதில் இருக்க ப்ளீட்ஸும் தெரியலை. அதேமாதிரி நம்ம மார்க் பண்ணுறதும் தெரிய மாட்டேங்குது. நான் நல்லா விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நல்லா திக்கான மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது தெரியலை, அதனால் திரும்ப ஒரு வேலையாயிடுச்சு. நான் பாருங்கள், கரெக்டாக சென்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டி பீஸோட சென்டரும் கீழே இருக்கிற பீஸோட சென்டரும் ஈக்குவலாக இருக்கா, ரெண்டும் மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டோட்டலாகவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக சென்டரில் நீங்கள் விரும்புகிற பாக்ஸ் ப்ளீட்டோ இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டோ கரெக்டாக இருக்கும். நான் இது இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. ஹெட் பின்னை ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த ஸ்டிச் அந்த ப்ளீட்ஸ்க்கு வந்த பிறகு பின் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 சைடுமே, லெஃப்ட் லெக்கு ரைட் லெக் ரெண்டுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் சைஸில், ஈக்குவல் சைஸில். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வச்சு பாருங்கள், கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணி வச்சு பாருங்கள். லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும், ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையும் கரெக்டான ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவுட்ஃபிட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிஸ்டேக் தானே, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். லைட்டாக தானே, ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தானே, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, பிரிக்கிறது ஒரு கஷ்டமான வேலை தானே, பிரிக்க வேண்டாம், ஸ்டிச் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சை போட்டு ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் ஒழுங்காகவே வராது. அதில் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் இருக்காது, ஃபிட்டிங் இருக்காது. உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் வேணுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி செக் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ் கிடைக்கும். கேதரிங் பேண்ட்டுக்கும் பட்டியாலா பேண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கேதரிங் பேண்ட்டு ஹைட் வைஸில் தான் நம்ம எக்ஸஸாக ஒரு 5 to 10 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை பொறுத்து கேதர்ஸ்க்காக நம்ம எக்ஸஸாக விடுவோம். பட்டியாலா பேண்ட்டில் ப்ளீட்ஸுக்காக நம்ம விட் வைஸ் தான் விடுவோம். அகல வாக்கில் நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்தையுமே அகல வாக்கில் விட்டு ஸ்டிச் பண்ணுவோம் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக. பட்டியாலா பேண்ட்டுக்கும் கேதரிங் பேண்ட்டுக்கும் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. ரிமைனிங் எல்லாமே சேம் தான். பெல்ட்டு, க்ராட்சு, ஆங்கிள் ரவுண்ட் எல்லாமே சேம் தான். இந்த மாதிரி 2 காலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ப்ளீட்ஸ் எல்லாம். இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரேப் மெட்டீரியல். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இந்த கிளாத்தில் என்ன ட்ராபேக்னால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. காட்டன் கிளாத்தில் இருக்கிற அதே கம்ஃபர்டபுள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயில் காலத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். இதுக்கான ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான். இதோட ப்ராடக்ட் கோடு டிஸ்கிரிப்ஷனில் வைக்க முடிஞ்சால் நான் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருந்து. இதுக்கு முன்னால் நான் ரெகுலராக கடையிலலாம் இந்த கிளாத் வாங்கியிருக்கேன். 100 rupees வரைக்கும் இதோட ரேட்டு சொல்லுவாங்க. இது ஆன்லைனில் வாங்கினேன். கிட்டத்தட்ட 7 மீட்டர் வரைக்கும் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் இதில் ரெடி பண்ணியிருந்தேன். ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை வச்சு தான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாத்தில் நிறைய காம்போ ஆஃபர் அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க. 1 மீட்டர் 40-50 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கே கிடைக்கிற மாதிரி இருந்து. இப்போ 2 காலையுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது ஆங்கிள் ரவுண்டை தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அடிக்கால் சுற்றளவை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம கேதரிங் பேண்ட்டில் ஸ்டிச் பண்ண மாதிரி தான். நீங்கள் விரும்புகிற எல்லா பேண்ட்டுக்குமே, நீங்கள் ஸ்டிச் பண்ணுற எல்லா பேண்ட்டுக்குமே இந்த மாதிரி
கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, பிளாசோ பேண்ட்டுக்கு வைக்கலாமா, சிகரெட் கட் பேண்ட்டுக்கு வைக்கலாமா, எல்லா பேண்ட்டுக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் 2 காலுக்குமே. இப்போ கிராச் பாயிண்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். கிராச் பாயிண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீஸையும் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கிராச் பாயிண்ட்டு ஃப்ரண்ட் சைடும் ஒரு கிராச் பாயிண்ட் வரும், கிராச் லைன் வரும், பேக் சைடு ஒரு கிராச் லைன் வரும். நீங்கள் கேதரிங் பேண்ட்டு மாதிரி நாடா போட்டு ஸ்டிச் பண்ண விரும்புனீங்கன்னா பேக் சைடு அரை இன்ச் சீம் அலவன்ஸில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி கேதரிங் பேண்ட்டுக்கு நாடாக்காக ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த பிளாசோ பேண்ட்டை எலாஸ்டிக்காக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே அரை இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பெல்ட்டுக்கான அதாவது எலாஸ்டிக்கான ஸ்பேஸை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சை திரும்ப உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸஸில் இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் போட்டதுனால இது ரொம்ப ஈஸி தான். இதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணாதுங்க. அப்படியே அந்த கிளாத்தோட கண்ட்ரோலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த இடம் நிறைய சுருக்கம் வரும். சுருக்கத்தை அவாய்ட் பண்ண கொஞ்சம் லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இனி இந்த வி ஷேப்பை தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வி ஷேப்பையும் 2க்கு 3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். வலது காலில் தொடங்கி இடது கால் வரைக்கும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எலாஸ்டிக்கான மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து அதில் ஒரு 4 to 6 வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க, அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. சூப்பரான பட்டியாலா பேண்ட் ரெடி ஆயிரும்.